குருவின் பார்வை வரும் பொழுது இவை அனைத்துமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக வரும். அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் எதுவோ அதை நோக்கித்தான் இவர்கள் பயணிப்பார். ராசியாதிபதி இது நாள் வரை வக்கரமாக இருந்தது. அவர் இப்பொழுது நேர்கதியில் பயணம் 2ஆம் வீட்டில். அது 7.5 சனியின் கடைசி காலமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஏதாவது ஒரு 5% 10% நெகட்டிவ்னு பார்த்தா இந்த பக்கம் 95% ப்ளஸ் இருக்கு. இப்போ சூரியன் குறிகாட்டக்கூடிய அரசாங்கம், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலம் லாபம், செவ்வாய் குறிகாட்டக்கூடிய நட்பு, சகோதரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய லாபம் சிவராஜ யோகம், குரு கொடுக்கக்கூடிய லாபம் குரு மங்கள யோகம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பசியில் நல்ல ஒரு உணவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல உணவு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதற்கு நிகராக ரொம்பவும் பசியில் வறுமையில் வாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 4 கிரகங்களின் கூட்டணி 11ஆம் இடத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் 4 விதங்களில் லாபம், அதில் ஒரு சமாதானம், சந்தோஷம், இவையெல்லாம் குருவின் பார்வையில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமர்கிறது. இதை தவிர வேறு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவுகளில் வந்து என்னென்னா லைஃப் பார்ட்னருக்கு கொஞ்சம் ஆன்மீக பயணம் ஏற்படும். சார் எங்களுக்கெல்லாம் இப்போ தான் சார் புதுசாக கல்யாணம் இருக்குது, என் லைஃப் பார்ட்னர் ஆன்மீகத்தில் போவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துவிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம். கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா திரும்பவும் ராசிக்கு குருவின் பார்வை. இப்போ குரு அருள் திருவருள் மொத்தமாக குரு பகவான் மிதுன ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து இவர்களுக்கு கொடுக்க போகிறது. இப்போ ராசியில் ராகு ஒரு மாதிரி பிடிவாதத்தையும் ஒரு தீவிரத்தையும், நாம் இறங்கின விஷயங்களின் எல்லைக்கு செல்வது, அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதனை ஒரு தீர்க்கமாக முயற்சிப்பது அப்படிங்கிற மாதிரி இது நாள் வரை இவர்களுக்கு கொடுத்தது. அது ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். ஆனால் இப்போ குருவின் பார்வை வரும் பொழுது இவை அனைத்துமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக வரும். அப்போது பாசிட்டிவான விஷயங்கள் எதுவோ அதை நோக்கித்தான் இவர்கள் பயணிப்பார். ராசியாதிபதி இது நாள் வரை வக்கரமாக இருந்தது. அவர் இப்பொழுது நேர்கதியில் பயணம் 2ஆம் வீட்டில். அது 7.5 சனியின் கடைசி காலமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஏதாவது ஒரு 5% 10% நெகட்டிவ்னு பார்த்தா இந்த பக்கம் 95% ப்ளஸ் இருக்கு. இப்போ இவ்வளவு நாள் நிறைய அடி வாங்கினார்கள், குத்து வாங்கினார்கள், மிதி வாங்கினார்கள், நிறைய தோல்வி, அவமானப்பட்டார்கள், வெளியில் சொன்னால் பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் திக்பலத்தில் இருந்த சூரியன், செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில், பிறகு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் புதன் சேர்க்கை, புதன் சுக்கிரன் கூட்டணி முதல் தரமான ராஜயோகத்தை இங்கு கும்பத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மாதத்தின் கடைசியில் இந்த கூட்டணியும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். இப்போ லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் கூட்டணிக்கு குருவின் பார்வை, அதில் புதன் குரு பரிவர்த்தனை யோகம். இப்போ சூரியன் குறிகாட்டக்கூடிய அரசாங்கம், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலம் லாபம், செவ்வாய் குறிகாட்டக்கூடிய நட்பு, சகோதரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம், சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய லாபம் சிவராஜ யோகம், குரு கொடுக்கக்கூடிய லாபம் குரு மங்கள யோகம். பிறகு சுக்கிரன் இவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இவர்களுக்கு பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். பாக்கியம்னா ஒரு பெரிய சொத்தாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா இவங்களுடைய பித்துர் வர்க்கமாக இருக்கலாம், பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய விஷயமாக இருக்கலாம். 4ஆம் அதிபதி சுக்கிரன் இடம் பூமி வாகனம்
இதன் மூலம் ஒரு பெரிய லாபம். இப்போ எப்படி வரும் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஐடி பார்க் வரலாம், இப்போ இவங்க இடத்துல ஒரு பிஜி வைக்கலாம், ஹாஸ்டல் வைக்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸ் வாடகைக்கு விடலாம். இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் லாபம். பிறகு புதன், இப்போ புதன் குறிகாட்டக்கூடிய குழந்தைகள், இங்கே 5ஆம் இடம் டிஜிட்டல் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம், இதெல்லாம் 10ஆம் இடம். பிறகு இதெல்லாம் 11ஆம் இடம். இது எல்லாத்துக்கும் குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பசியில் நல்ல ஒரு உணவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல உணவு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதற்கு நிகராக ரொம்பவும் பசியில் வறுமையில் வாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 4 கிரகங்களின் கூட்டணி 11ஆம் இடத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் 4 விதங்களில் லாபம், அதில் ஒரு சமாதானம், சந்தோஷம், இவையெல்லாம் குருவின் பார்வையில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமர்கிறது. உங்களை யார் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களை குரு தான் பார்க்கிறார். அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ அவர் உங்களை எல்லா விஷயத்திலும் ஃபில்டர் பண்ணிடுவார். அவர் உங்களுடைய பாக்கியத்தை பார்க்கிறார், அவர் உங்களுடைய லாபத்தை பார்க்கிறார். இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய சூரியன் லாபத்தில், அதற்கு குருவின் பார்வை. பொதுவாக பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்க்கு குருவின் பார்வை, அவரும் லாபத்தில். இப்போ கும்பராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா, ராசிக்கு குரு பார்வை, ராசியில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் பக்குவப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கட் பண்ணி விட்டு கல்வியில், வேலையில், வாய்ப்பில், உத்தியோகத்தில், உயர்வில் ஒரு தீவிரத்தை வெளிப்படுத்தி அதில் வெற்றியையும் அடைந்து விடுவார்கள். கும்பராசி சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, லாபம் எங்கெல்லாம் இவர்களுக்கு பணம் வரணும், இடம் விற்று பணம் வரல, பூமி விற்று பணம் வரல, குழந்தைகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியல, ஹெல்த் ப்ராப்ளம், இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல சமாதானம் அப்படிங்கிறதை இவர்கள் பெறுவார்கள். ராசியாதிபதி சனியே லாபத்தை பார்க்கிறார். இவர்களே இவர்களுடைய லாபத்தை பார்த்து அந்த லாபத்தை கணக்கெடுத்து கொண்டிருப்பார்கள். என்ன, இந்த பக்கம் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படியாவது தீர்க்க வேண்டும்னு ஒரு வெறித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய உங்களுக்கு சிம்ம மண்டலத்தில் கேது. அப்போது வயிறு, அடி வயிறு, இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து சமைச்சு சாப்பிட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது, கண்டாமினேட்டட் ஃபுட்டு, இதை மட்டும் அவாய்டு பண்ணிக்கணும். ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் வரக்கூடிய வரன்கள் கொஞ்சம் பூரணமாக பரிசீலனை செய்து பார்க்கணும். இதை தவிர வேறு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவுகளில் வந்து என்னென்னா, லைஃப் பார்ட்னருக்கு கொஞ்சம் ஆன்மீக பயணம் ஏற்படும். சார் எங்களுக்கெல்லாம் இப்போ தான் சார் புதுசாக கல்யாணம் இருக்குது, என் லைஃப் பார்ட்னர் ஆன்மீகத்தில் போவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துவிடும். அதனால் இதை ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் நன்றாக ஒரு மேன்மையை அடைவதற்குண்டான இந்த பலன்களை நாம் சொல்வதற்குண்டான கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதுன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இது நாள் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விருச்சிக ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து, புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது. டிசம்பர் மாதம்
16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது. டிசம்பர் 21ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. டிசம்பர் மாதத்தின் கடைசி, அதாவது 30 தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது. நண்பர்களே, மேலும் பல அரிய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.